இயேசு உயிரோடு எழுந்த இந்த நாள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இயேசு மரித்தார் உண்மைதான், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இயேசு மரித்தது உண்மைதான், அந்த மரணத்தை ஜெயித்து ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். நான் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவரே அவருடைய வாயிலிருந்து வந்த புறப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு மகளைத்தான் ஆண்டவர் அவருக்கு கண்களுக்கு, நம்முடைய கண்களுக்கு முன்னே ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே மகளனேதா என்கிற மரியாள், அந்த மரியாள் என்கிற பெண் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் 7 பிசாசுகள் பிடித்து அலக்களிக்கப்பட்டு போன ஒரு வாழ்க்கை. அந்த மகள் நிமித்தம் குடும்பத்தாரே துக்கப்பட்டு வேதனைப்பட்டு, இந்த மகளுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய போராட்டம் வந்துவிட்டதே என்று குடும்பமே கலங்கி போய் நின்றிருப்பார்கள். நம்ம வீட்டில் ஒரு வாலிப பெண், வாலிப மகள் ஒரு பிசாசினால் பாதிக்கப்பட்டு ஒரு வியாதியினாலேயோ அந்த மகள் ஒரு பிசாசின் உபத்திரவத்தினாலேயோ பாதிக்கப்படும் பொழுது எவ்வளவு துக்கத்தில் அந்த பெற்றோர்கள் இருப்பார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதே போல தான் இந்த மகளனேதா மரியாள் 7 ஆவிகள் பிடித்து ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை, பாதிக்கப்பட்டு போன ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் தான் இந்த மகளை இயேசு சந்திக்கிறார். இந்த மகளை ஆண்டவர் சந்திக்கிறார். இயேசு இந்த மகளை சந்தித்து அவளுடைய சரீரத்தில் இருந்த வியாதிகளை நீக்குகிறார். அந்த பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை தருகிறார். பிசாசின் போராட்டத்தில் இருந்து ஆண்டவர் ஒரு அற்புதமான விடுதலை தந்து அந்த மகளை ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்குகிறார். அந்த மகளை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துகிறார். இந்த மகள் இப்பொழுது அந்த பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை அடைந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இந்த மகள் வாழ்கிறதாக இந்த வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு மரித்து உயிரோடு எழுந்து இன்னைக்கும் அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த நாட்களில் 21 நாட்கள் அங்க போய் இருந்தாலும் கூட கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்க நான் போயிருந்தேன். கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வியாதியினால பாதிக்கப்பட்ட அநேக மக்களை சந்தித்தேன். வியாதியினால, பிசாசினால, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், பாதிக்கப்பட்ட ஜனங்கள், அதுல ஒரு குடும்பத்தை சந்திக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அவங்க பிசாசின் கட்டினால பாதிக்கப்பட்டு, பிசாசின் போராட்டத்தினால பாதிக்கப்பட்டு சரீரம் செயலிழந்து போய் இனி இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கை வாழ முடியாது, நிறைய கடவுளை நாம் தேடிவிட்டோம், கடவுளுக்கு பரிகாரம் செய்து விட்டோம், ஜனங்கள் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் நம்ம நிறைவேற்றி விட்டோம், எதுவும் நமக்கு இந்த சந்தோஷத்தை தரவில்லை, எதுவும் நம்மளை ஆசீர்வதிக்கவில்லை, இனி இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாத ஒரு நிலைமை, சூழ்நிலை அப்படிதான் என்று ஒரு துக்கத்தோடு இருந்தபோதுதான் இந்த இயேசு என்கிற கடவுளை அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அறிவித்தோம், அந்த மகளுக்கு நாங்கள் அறிவித்தோம். இயேசு அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள். இதுவரையில நீங்கள் தேடின கடவுள் உண்மையான கடவுள் அல்ல, அது பொய்யான ஒரு கடவுள். பொய்யான கடவுள் மனிதர்களுக்கு பொய்யைத்தான் செய்ய முடியும், மெய்யான காரியங்களை செய்ய முடியாது. இயேசு என்கிற கடவுள் அதுதான் உண்மையான ஒரு கடவுள். இந்த கடவுளை நீங்கள் சொந்த இரட்சகராய், சொந்த ஆண்டவராய், சொந்த குல தெய்வமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி இருந்த போது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு 2-3 வாரம் நாங்கள் இங்க இருக்கும்போது சபைக்கு வந்து ஆராதனை செய்தார்கள். அந்த சபையில வந்து ஆராதனை செய்தார்கள். ஆராதனை செய்த பிற்பாடு ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு வியாதியை நீக்கி பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுத்து அவர் அற்புதமான ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார்.
அந்த தெய்வ நம்பிக்கைக்குரிய அந்த சில போட்டோக்கள், படங்கள், அந்த 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 காரியங்களை எல்லாம் உண்மையாகவே நான் கூட போய் எடுக்கல, அவங்களே எடுத்து எல்லாம் ஒரு மூட்டை கட்டி ஒரு ஓரமாக இன்னைக்கு வைத்திருக்கிறதை அந்த இடத்துல நான் கண்டேன். நீங்க பிரதிஷ்டைக்கு வரும்போது அவங்கள சந்திக்க வைக்கிறேன். இயேசுதான் மெய்யான ஆண்டவர் என்பதை அந்த மகளுக்கு ஆண்டவர் நிரூபித்து காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. அதற்குத்தான் இயேசு உயிரோடு எழுந்தார். இந்த மகளினேதான் மரியாள் 7 ஆவியினால் பாதிக்கப்பட்டு துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, இனி இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் என்கிற ஒரு வாழ்க்கை. இயேசு என்கிற கடவுள் இரட்சகர் இந்த மகளை சந்தித்த உடனேயே அந்த பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை அடைந்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த மகளுக்கு இயேசுவின் மேல் அளவில்லாத ஒரு அன்பு. இப்படி ஒரு கடவுளை நாம் எப்படி எங்க போய் காண முடியும்? இப்படி ஒரு ஆண்டவரை நாம் எப்படி பார்க்க முடியும்? என்னை தேடி வந்து சுங்குடுத்த ஆண்டவர், என்னை தேடி வந்து என்னை வாழ வைத்த ஆண்டவர், என்னை தேடி வந்து அற்புதம் செய்த ஆண்டவர், அந்த ஆண்டவர் மேல் அளவில்லாத ஒரு அன்பு, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு அன்பு, ஆண்டவரை சிநேகிக்கிற ஒரு அளவில்லாத ஒரு அன்பு. இந்த ஆண்டவர், இந்த இயேசு இப்ப இவளுடைய வாழ்க்கையில் வேதத்தை தியானிப்பது, இயேசுவோடு கூட வாழ்வது, இயேசுவுக்காய் வாழ்வது, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ தன்னை அர்ப்பணிக்கப்பட்டு இப்படிதான் இந்த மகள் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த நாட்களிலே தான் இந்த ரோம அரசாங்கம் இந்த இயேசு எங்கு போனாலும் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறார், எங்கு போனாலும் ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். குருடர்கள் அவரை தேடி வந்தபோது அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார், முடவர்கள் அவரை தேடி வரும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இப்படி பலவிதமான பாதிப்போடு இருந்த ஜனங்களுக்கு இயேசு அற்புதம் செய்கிறார். திரளான அற்புதத்தை இயேசு செய்தார். இதனால ஜனங்கள் இயேசுவின் மேல் அன்பு வைத்தார்கள், ஜனங்கள் ஆண்டவர் மேல் அன்பு வைத்தார்கள். இப்ப இயேசுவின் பக்கம் 1000 லட்சமாய் ஜனங்கள் திரள் கூட்டமாய் இயேசுவின் பக்கமாய் திரும்ப ஆரம்பித்தார்கள். பாவியாகிய ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்தார்கள். விடமுடியாத பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்தின் கட்டிலிருந்து விடுதலை, சில போராட்டத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை. இப்படி ஜனங்கள் நன்மை பெற்றவர்களாய் இயேசுவோடு வாழ ஆரம்பித்தார்கள். அந்த காலத்தில் ஆட்சி செய்த ரோம அரசாங்கம் இந்த இயேசுவின் மேல் பொறாமை கொண்டு இந்த இயேசுவை கொலை செய்வதற்காக வகை தேடினார்கள். இப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் இயேசு இவரை கொலை செய்கிற காரியம் அவருக்கு தெரியும், இயேசுவை காட்டி கொடுக்கிற காரியம் அவருக்கு தெரியும். ரோமர்கள் அடித்து துன்புறுத்தி பாரமான சிலுவையிலே தன்னை அறைய போகிறார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும். அவர் போய் ஜெபம் பண்ணுகிறார். கெத்செமனே என்கிற ஒரு தோட்டத்தில் போய் இயேசு ஜெபம் பண்ணுகிறார். அவர் எதனே சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்? கண்களுக்கு முன்னே காணப்படுகிற ஜனங்கள், ஆத்துமாக்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள், இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, இந்த ஜனங்கள் மனம் திரும்பணுமே, இந்த ஜனங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இந்த பரலோகத்துக்கு போகணுமே என்கிற ஒரு ஜெபத்தை ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் கதறி கதறி அழுகிறார். கதறி ஆண்டவர் அழுகிறார். அங்கேதான் இயேசுவை கைது செய்தார்கள், அங்கேதான் ஆண்டவரை பிடித்துக் கொண்டார்கள். பிடித்து நாயை போல இழுத்து கொண்டு அவர் எருசலேம் வீதி வழியாய் ஒரு பாரமான சிலுவையை ஆண்டவருடைய முதுகின் மேல் வைத்து ஒரு கபாலஸ்தலம் என்கிற இடம், அந்த மனுஷனுடைய மண்டையோடு அமைப்புள்ள அந்த மலை வரையிலும் ஆண்டவரை கொண்டு வருகிறார்கள். பாரமுள்ள சிலுவை, தூக்க முடியாத ஒரு சிலுவை, சுமக்க முடியாத சிலுவை, ஒரு பாரமான ஒரு சிலுவை, ஆண்டவர் சுமந்து கொண்டு போன சிலுவை. ஒருவேளை நாம் பாரமான சிலுவை என்று நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். உங்க வாழ்க்கையில பாரத்தோடு இருக்கிறீங்களே, பாரமான சிலுவையை போல ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்களே,
தூக்க முடியாத பாரம், சுமக்க முடியாத பாரம், சுமக்க முடியாத வேதனை, தூக்க முடியாத அந்த துக்கத்தை சுமந்து வாழ்கிறீர்களே, அதைத்தான் இயேசு அந்த எருசலேம் வீதி வழியாய் சுமந்து கொண்டு போகிறார். அவரை கபாலஸ்தலம் என்கிற அந்த மலையிலே கொண்டு போனார்கள். அங்கே இயேசுவை சிலுவையிலே அறைகிறார்கள். 2 கைகளிலும் சிலுவையிலே அவரை படுக்க வைத்து அறைகிறார்கள். காலிலே இயேசுவை அந்த ஆணியினால் அறைந்து இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். இயேசுவை இப்பொழுது தூக்கி நிமிர்த்தப்பட்டு அந்த மலையிலே ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவையிலே ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இதை எல்லாம் அந்த மகளினே தான் மரியாள் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறாள். இதை சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அவரை பரிகாசிக்கிற ஜனங்கள் ஒரு பக்கம், அவரை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் சொல்லுகிற ஜனங்கள் ஒரு பக்கம், அவரை துக்கமான வார்த்தைகள் சொல்லுகிற மக்கள் ஒரு பக்கம், அவருக்காக அழுகிற ஒரு கூட்டம் பெண்கள் ஒரு பக்கம் அழுறாங்க, ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க ஒரு பக்கம். இயேசு சிலுவையிலே அப்படித்தான் 7 வார்த்தைகளை சொல்லி கடைசியாக ஜீவனை விட்டார். ஜீவனை இயேசு விட்டார், கடைசியாக ஜீவனை விட்டார். இவரை அடக்கம் பண்ணுவதற்கு யாருக்கும் முன்னுக்கு வரவில்லை. இயேசுவை அடக்கம் பண்ண யாரும் முன்னுக்கு வரவில்லை. ஒரே ஒரு மனிதன், அரிமத்தியா ஊரானாகிய ஒரே ஒரு மனுஷன் அந்த இடத்துல வந்து அந்த ரோம அதிகாரியிடத்துல போய் அந்த உடலை என்னுடைய கரத்திலே கொடுங்கள் என்பதாக கேட்கிறான். அவர்களும் இந்த இயேசுனுடைய சரீரத்தை அவனுடைய கரத்திலே கொடுத்து ஒரு துணியினால் சுற்றி ஒரு கல்லறையிலே கொண்டு வைத்தார்கள். கல்லறை குகை போல இருக்கிறது. அந்த குகைக்குள்ளே அந்த கல்லறையிலே கொண்டு வைத்தார்கள். இயேசுவை யாரும் திருடி கொள்ள கூடாதபடி ஒரு பெரிய யாராலும் தள்ள முடியாத, சுமக்க முடியாத, உருட்ட முடியாத ஒரு பெரிய பாறாங்கல்லை கொண்டு போய் புரட்டி கொண்டு வைக்கிறார்கள். ஒரு பெரிய கல்லை கொண்டு புரட்டி கொண்டு போய் அப்படியே வைக்கிறார்கள். இப்ப மகளனேதான் மரியா இவளால் வீட்டில் தொங்கிக் கொண்டு நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அநியாயமாய் இயேசுவை அடித்து துன்புறுத்தி சிலுவையில் அறைந்து குற்றுயிராய் கொலை செய்தார்களே என்கிற ஒரு வேதனையோடு இந்த மகளனேதா மரியாள் தூங்கினா தூக்கம் வரவில்லை, நிம்மதியால் அவளால் இருக்க முடியவில்லை. இயேசு அந்த ஆண்டவரை இப்படி அடித்தார்களே, இப்படி கொலை செய்தார்களே, இப்படி சித்திரவதைப்படுத்தினார்களே என்கிற ஒரு வேதனை. ஒரு நாள் வேதனைப்பட்டதுண்டா? இயேசுவே, இவ்வளவு உங்களை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி சிலுவையில் அறைந்து குற்றையராய் கொலை செய்தார்களே என்கிற ஒரு வேதனை பெற்றீர்களா? அந்த மகளனேதா மரியாள் அவளுக்கு தூங்க முடியவில்லை. கண்களுக்கு முன்னே வைத்து அடித்த அந்த ஆணி கடாவற்பட்ட அந்த காரியம், அது அவள் தூங்க முடியவில்லை. காலிலே ஆணினால் அடித்து கண்களுக்கு முன்னே சிந்தப்பட்ட ரத்தம் அவளால் தூங்க முடியவில்லை. அதனால தான் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போகிறாள். அந்த கல்லறையின் இடத்துல இவள் போகிறாள். கல்லறையின் இடத்துல போகிறாள். கல்லறையில போய் பார்த்தபோது இயேசு அங்கே இல்லை. கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. இயேசு அங்கே இல்லை. அவர் உடுத்தியிருந்த சுற்றியிருந்த சில துணிகள் மாத்திரம் சுருட்டப்பட்ட நிலைமையில் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது. ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது. இயேசு அங்கே இல்லை, சிதறி கிடக்கிறது. இப்ப இந்த மகளனேதா மரியாள் வேகமாய் ஓடி வருகிறாள். வேகமாய் ஓடி வந்து இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷனிடத்திலையும் பேதுருவனிடத்திலையும் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இந்த செய்தி சொல்லப்பட்ட உடனேயே பேதுருவும் மற்ற சீஷர்களும் வேகமாய் ஓடி அந்த கல்லறையின் இடத்தில் போய் பார்த்தபோது அங்கே இயேசு இல்லை. கல் புரட்டப்பட்டு கல்லறை திறந்திருக்கிறது. கல் புரட்டப்பட்டு அங்கே அந்த கல்லறை திறந்திருக்கிறது. கொஞ்சம் கவனிங்க.
கல் புரட்டப்பட்டு அங்கே கல்லறை திறந்திருக்கிறது. இப்ப இந்த மகளினை தான் மரியாள், அவள் அங்கே அழுது கொண்டிருக்கிறாள். இயேசுனுடைய சரீரத்தை யாரோ திருடி விட்டார்கள். இயேசுனுடைய சரீரத்தை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இயேசுனுடைய சரீரத்தை யாரோ கொண்டு போய்விட்டார்கள். இவள் அழுது கொண்டிருக்கிறாள். இந்த அழுது கொண்டு இருக்கும் பொழுதுதான் 2 தேவ தூதர்கள் அந்த கல்லறைக்கு உள்ளே அந்த இடத்துல நின்று கொண்டு 2 பேர் நின்று கொண்டு இந்த மகளேனேதா மரியாளிடத்தில், நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் அழுகிறாய்? நீர் ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. இது யோவான் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது மற்ற சீஷனும் போகும்படி புறப்பட்டு ஓடினார்கள். அடுத்த வசனம் 7வது வசனம், கிடக்கிறதையும் 11வது வசனம், அழுது கொண்டிருந்தாள். 12வது வசனம், இயேசுவின் சரீரம் இடத்திலே தூதர்கள் கண்டார்கள். 2 தூதர்கள் அந்த கல்லறையின் இடத்துல இருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். இப்ப அவர்கள் 13வது வசனத்தை வாசித்தால், அவளை நோக்கி, ஸ்திரியே, ஏன் நீ அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள் பதில் சொல்லுகிறாள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அதனால இவள் அந்த இடத்திலே அழுது கொண்டு இருக்கிறதாக கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அங்கே இவள் அழுது கொண்டிருக்கிறாள். அழுது கொண்டு இருக்கும் பொழுதுதான் இயேசு அந்த இடத்துல நேரடியாய் போய் அவளுக்கு முன்னே தரிசனமாகுகிறார். நேரடியாய் போய் அவளுக்கு முன்னே ஆண்டவர் தரிசனமானார். 14வது வசனம், நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். அவளுக்கு முன்ன போய் இயேசு அழுது கொண்டு இருக்கிற அந்த மரியாளிடத்தில் இயேசு போய் நிற்கிறார். இயேசுதான் தனக்கு முன்ன நிற்கிறார் என்பதை இவள் அறியாமல் இருந்தாள். அடுத்த வசனம், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்து அவளுக்கு முன்ன போய் நின்று, ஏன் நீ அழுகிறாய் என்று ஆண்டவர் அவளோடு பேசுகிறதை பார்க்கிறோம். இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு சாட்சியே இந்த மகளினேதா மரியாள் தான். அவளுக்கு முன்ன நேரடியாய் ஆண்டவர் போய் நின்று, சிறிய நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் அழுகிறாய்? இயேசு பேசின அந்த அன்பான சத்தம் இவளுக்கு இயேசுதான் பேசுகிறார் என்று புரிந்து விட்டது. அல்லேலூயா. அடுத்த வசனம், இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி போதும். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவேளை உங்களிடத்துல நீங்க ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அழுது புலம்பி துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களே, இயேசு உங்க பெயரை சொல்லி ஏன் நீ அழுகிறாய்? உங்க பெயரை சொல்லி ஏன் நீ அழுகிறாய்? ஏன் நீ அழுகிறாய்? ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க. ஒரு வியாதிய நிமித்தம் நான் மரிச்சிருவனோ அப்படின்னு அழுது கொண்டிருக்கிறீங்க. ஒரு கடன் பிரச்சனையினால நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு போராட்டத்தினால நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க. ஒரு போலீஸ் கேஸ்னால அழுது கொண்டு இருக்கிறீங்க. ஒரு கோர்ட் கேஸ்னால அழுது கொண்டு இருக்கிறீங்க. ஒரு வேலை இழந்து போனதுனால நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அழுது கொண்டு இருக்கிறீங்க. இயேசு உங்க பெயரை சொல்லி, மகளே நீ ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்?
ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய்? இந்த அழுது கொண்டு சமாதானத்தை இழந்து போய் இருக்கலாம். நிறைய உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து, போராட்டம் வந்து, ஒரு துக்கம் வந்து, நம்ம அழுத உடனேயே சமாதானம் பாதிக்கப்படுகிறது, சமாதானம் நம்மை விட்டு விலகி போகிறது. இவளுக்கும் அப்படித்தான் இருந்திருக்க முடியும். உடனே இயேசுவை பாருங்க, இயேசு சொல்லுகிறார் 18வது வசனம். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். அல்லேலூயா. அவ கண்டதையும் இயேசு பேசினதையும் சீஷர்களுக்கு அறிவித்தாள். சீஷர்கள் எல்லாம் கலங்கி போய் வருத்தத்தோடு இருக்கிறாங்க. இவன் இயேசு சீஷர்களோடு தானே இயேசு இருந்தார், இயேசு எடுத்துக் கொள்ளப்பட்டாரே, இப்ப இவங்க துக்கத்தில் இருக்கிறாங்க. இயேசுவோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம், இயேசு அந்த உலகத்தை விட்டு போயிட்டாரே, இனி நம்ம அந்த உலகத்தில் யாரை நம்பி வாழ்வது? இந்த உலகத்தில் இனி யாரை நம்பி வாழ்வது? இதுவரையிலும் இயேசு நம்ம கூட இருப்பேன் என்று சொன்னார், கடைசி வரையில் நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். இப்பொழுது நம்மளை பாதியில விட்டு கொண்டு போய்விட்டாரே, இனி இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வது? வருத்தத்தோடு இருந்த சீஷர்களிடத்துல இந்த மகளினே தான் மரியாள் போய் சொல்லுகிறாள், நான் இயேசுவை கண்டேன், அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார், உங்களுக்கு சமாதானம் என்று இயேசு சொன்னார். இப்ப இவங்க நம்பல. செத்து போனவர் எப்படி எழும்ப முடியும்? செத்து போனவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? செத்து போனவர் எப்படி நமக்கு சமாதானத்தை தர முடியும்? சீஷர்கள் நம்பவில்லை. இப்ப பாருங்க அடுத்த வசனம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். இப்ப பாருங்க, இயேசு இவங்களுக்கு முன்ன போய் நிற்கிறார். இயேசு இவங்களுக்கு முன்ன போய் நின்று கொண்டு அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். 19வது வசனத்தை வாசித்தால், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால், யூதர்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம். இயேசு வந்து அவங்களுக்கு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் என்றார், உங்களுக்கு சமாதானம். இயேசு அந்த பயந்து கொண்டு இருக்கிற சீஷர்களுக்கு மத்தியில் நின்று, நீங்க பயப்படாதுங்க, நான் உங்களுக்கு சமாதானத்தை தரேன், அப்படி என்னால் ஒரு ஆறுதலை கொடுக்கிற ஒரு தேவன் இந்த இயேசு. அதுக்கு தாங்க அவர் உயிரோடு எழுந்தார். உங்களுக்கு ஒரு ஆறுதலை தர, உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தர, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தர, உங்களுக்கு ஒரு நிம்மதியை தர, உங்களுக்கு ஒரு விடுதலையை தர, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய, அதற்குத்தான் இயேசு உயிரோடு எழுந்தார். இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். நமக்காக இயேசு உயிரோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இயேசு, இந்த ஆண்டவர், இந்த கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். இயேசு என்ன விட்டு விலகிட்டாரோ, இயேசு என்ன விட்டு போய்விட்டாரோ, இனி இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வது என்று துக்கப்படுகிறீர்களோ, இல்லை, இயேசு உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு மத்தியில இருக்கிறார், உங்க வீட்டில இருக்கிறார், உங்க வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறார், குடும்பத்தில் இயேசு இருக்கிறார். அவர் உங்களை வாழ வைக்கத்தான் உங்க வீட்டில் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை வாழ வைக்கும்படி இயேசு உங்களிடத்தை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இந்த சமாதானத்தை தருவதற்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் மறுபடியும் உயிரோடு எழுந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஜனங்க, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் சமாதானத்தை இழந்து, மகிழ்ச்சி இழந்து, நிம்மதி இழந்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். ஒரு சமாதானத்துக்காக மைல் கணக்கில் நடந்து போய் தெய்வத்தை பயபக்தியோடு தேடுகிற ஜனங்கள், எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் சமாதானத்திற்காக சரீரத்தை காயப்படுத்துகிற மக்கள். ஆனாலும் சமாதானம் இல்லை, ஆனாலும் மகிழ்ச்சி இல்லை, ஆனாலும் நிம்மதி இல்லை. காரணம் என்ன தெரியுமா? உண்மையான கடவுளை கண்டு கொள்ளவில்லை. சமாதானத்தை தருகிற உண்மையான கடவுளை இன்றைக்கும் கண்டுகொள்ளவில்லை. அதனால தான் சமாதானம் இல்லை.
சமாதானம் தருகிற உண்மையான கடவுளை கண்டுகொண்டால் நீங்கள் சமாதானத்தோடு வாழ முடியும், நீங்கள் சந்தோஷத்தோடு வாழ முடியும், நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ முடியும், நீங்கள் நிம்மதியோடு வாழ முடியும். அதற்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் உயிரோடு எழுந்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசு சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்த ஆண்டவர் இன்றைக்கும் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் தன்னை இன்னைக்கும் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு சுகத்தை கொடுத்து, ஒரு சமாதானத்தை கொடுத்து, ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து, ஒரு வேலையை கொடுத்து, ஒரு தேர்வில் வெற்றியை கொடுத்து, வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை கொடுத்து, ஒரு சமாதானத்தை கொடுத்து, இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை ஜனங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் உங்களுக்கும் சமாதானம் தருவார். இந்த இயேசுவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. நீங்க சந்தோஷமாய் வாழ்வீங்க, ஆசீர்வாதமாய் வாழ்வீங்க, செழிப்போடு வாழ்வீங்க. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இனி விடாதபடி தொடர்ந்து அவருக்காய் வாழ்வீர்களா? அவருக்காய் ஜெபிப்பீர்களா? அவரோடு கூட வாழ ஒப்பு கொடுப்பீர்களா? எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்திருங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, எல்லாரும் அப்படி எழுந்திருங்க, எழுந்திருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருங்க. இயேசுவே, எனக்கு நீர் சமாதானத்தை தந்தது போல இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் சமாதானத்தை இழந்து வாழ்கிறார்கள் அப்பா. மகிழ்ச்சி நிம்மதியை இழந்து வாழ்கிறார்கள் அப்பா. இந்த மக்களுக்கு சமாதானத்தை தாரும், இந்த மக்களுக்கு நிம்மதியை தாரும். இந்த மக்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. மகிழ்வோம், மகிழ்வோம், தீனமாக மகிழ்வோம். இயேசுராஜனம் சொந்தமாயினார். சொல்லுங்க. மகிழ்வோம், மகிழ்வோம், தீனமாக மகிழ்வோம். இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பர்
கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியை மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியை மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாரதத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாரதத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த நேரத்தில் சொந்தமானார். அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே, மகளே நேதா மரியாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரிடத்தில் சமாதானத்தை பெற்றுக் கொண்டது போல, இயேசுவே, சீஷர்கள் துக்கத்தோடு இருந்த சீஷர்கள் ஆண்டவரே சமாதானத்தை பெற்றுக் கொண்டது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த நாளிலும் கூட உயிர்த்தெழுந்த இந்த நாளிலேயும் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே கடந்து வந்து ஆண்டவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் கிருபை தந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்க வாழ்க்கையில கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தரங்களை ஆசீர்வதியும். புதன்கிழமை நடக்கிற ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதியுங்க. வெள்ளிக்கிழமை நடக்கிற ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதியுங்க. சனிக்கிழமை நடக்கிற உபவாச கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதியுங்க. இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதியுங்க. வந்து ஜெபிக்கிற ஜனங்களை ஆசீர்வதியுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.